கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்துவ குடும்பத்தில பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமா இருக்கும் அந்த குடும்பத்தில. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அநேகமா இருக்கும். தேவனை பின்பற்றி அழகா நடந்திருப்பாங்க. ஆனா காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னா, அவங்கள தேவன் விட்டு விலகி போயிருப்பாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த குடும்பத்தில ஒரு சந்தோஷம், சமாதானம் இருக்காது. எப்பவுமே ஒரு சண்டை, சச்சரவு, அந்த குடும்பத்தில பிரிவினை இது எல்லாமே இருந்து கொண்டு இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க என்ன காரணம்னு சொல்லி நம்ம நெறைய நெறைய யோசிச்சது கிடையாது இல்லையா? இதுல ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மள காத்து வந்த தேவன, நம்மள வழிநடத்தி வந்த தேவன நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மறந்திருப்போம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா, வசனம் அழகா சொல்லுதுல்ல, நீங்க யோசியா 4:6ல வாசிச்சீங்கன்னா, "நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்." இல்லையா? அதாவது ஒரு ஜெனரேஷன்ஸ் மக்கள், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டிலாம் நல்லா இருந்திருப்பாங்க. ஆனா பேர பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. இந்த உலக பிரகாரமா வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. கர்த்தரை தேட மாட்டாங்க. வேதத்தை தியானிக்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு மாட்டாங்க. ஆவிக்குரிய காரியங்கள் எதுவுமே இருக்காது. ஆனா ஃபினான்ஷியலா நல்லா பவர்ஃபுல்லா இருப்பாங்க. நெறைய பணம் இருக்கும். ஆனாலும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அங்க இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம தேவனை மறந்துட்டோம். ஸோ இந்த மக்கள் கீழ விழுந்தான்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா எழுந்திருக்கவே முடியாது இல்லையா? அதாவது தேவன விட்டு விலகி போயிட்டாங்க. அவங்க மறுபடியும் எந்திரிக்கிறதுங்கிறது கூடாத காரியம். ஏன்னா அவங்களுடைய மேன்மை எல்லாம் என்னன்னு பார்த்தீங்களா, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய செல்வம், அவங்களுடைய ஜாதி, அவங்க பணம், இந்த புகழ், இந்த மரியாதை. ஸோ இத வைத்துக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, நான் இந்த உலகத்தில வாழ்ந்து விடலாம். எனக்கு தேவன் தேவையில்ல. நான் கீழ விழுந்தாலும் என் பணத்த வச்சு நான் மேல வந்துருவேன். எனக்கு ஒரு உடம்புல நோய் இருந்தா கூட நான் தேவன்லாம் தேட மாட்டேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். நான் காசு குடுத்து சரியாயிருவேன். எனக்கு எதுக்கு தேவன்? இந்த மாரி ஒவ்வொரு நாளும் தேவனை விட்டு வழி விலகி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவருடைய மேன்மை எல்லாம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சுயத்தால சம்பாரிச்ச பணமா இருக்கலாம், இல்லன்னா புகழா இருக்கலாம், இல்லன்னா தேவன் குடுத்த ஆசீர்வாதம் கூட இருக்கலாம். ஆனா, அவங்க தேவனை விட்டு வழி விலகி போயிருப்பாங்கல்ல. ஒரு அழகா நல்ல ஒரு வசனம் இருக்கு. நான் அத வாசிக்கிறேனே. தாவீது அழகா ஒரு வசனம் சொல்லியிருப்பார் இல்லையா? சங்கீதம் 20:7, 8ல சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரை வீரர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யாரு முறிந்து விழுகிறார்களாம்? இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுனவங்க என்ன பண்றாங்க? முறிந்து விழுந்துர்றாங்க. பணம், மக்கள் இதை குறித்தே மேன்மை பாராட்டுவாங்க. எனக்கு யார தெரியும் இல்லையா? எனக்கு அவர தெரியும். என்னுடைய ஃப்ரெண்டு அங்க வேலை செய்றாரு. கவர்மெண்ட்ல அதுவா இருக்காரு. இந்த மாரி நெறைய பணத்தை குறித்தும், மனிதர்களை குறித்தும் மேன்மை பாராட்டி, நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் குடுக்கிறதே இல்ல. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன்ஸ்லயே நம்ம அடுத்த சந்ததி தேவனை விட்டு வழி விலகி போறதுக்கு நம்மளே ஒரு பெரிய காரணமா இருக்கோம். இல்ல அந்த சந்ததி கீழ விழுகும்போது அவங்களால எந்திரிச்சு நடக்கவே முடியாதுங்க. அதுதான் நமக்கு ஒரு நல்ல